அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா, அந்த நீங்க மிளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில மற்ற நபர்கள் பார்க்கும்போது, அப்ப இது வீரம் இல்ல, அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும். அந்த ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி இவரான அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான இந்த அறிவாளி வக்கீல் சொல்றது கேட்டீங்களா? ரொம்ப படிச்சாலே மண்டையில முடி மட்டும் இல்ல மூளையும் சேர்ந்து கொட்டிடும் போல. அதாவது அந்த சுதாகர் கோபி வீடியோல கோபி ஒரு டயலாக் சொல்றாரு, ஓடி உளுந்து அசிங்கம்னே நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே. மிளகா பொடியை தூவி விட்டு இருக்காண்டா, பதிலுக்கு கவின் கையில அருவாளை கொடுத்து சீரத்தை காமிச்சு இருக்க வேண்டாமா அப்படின்னு கோபி சொல்றதை கேட்டா இவருக்கு அது வன்முறையை தூண்டி விடுற மாதிரி இருக்காமா. ஐயா லூசு வக்கீலு, அருவாளை கொடுத்திருக்க வேண்டாமான்னு, அதாவது நல்ல கவனமா கேளுங்க, அவங்கையிலே அருவாளை கொடுத்திருக்க வேண்டாமான்னு வாயால சொல்றதே வன்முறையை தூண்டுதுன்னா, அப்ப மிளகா பொடியை தூவி அருவாளால வெட்டி கொள்றதுங்கிறது செயலா நிகழ்த்தி காமிக்கிறது அதீத வன்முறை தானே. அப்படி நியாயமா பார்த்தா வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுற கோபி சுதாகர் சேனல்ல டெலிட் பண்ணணும்னா உண்மைக்கு அருவாளை தூக்கி வெட்டி கொண்ட சுத்தத்துக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்கணும். ஏன் இப்படி நீங்களே வாயை கொடுத்து வம்பள மாட்டேங்கிறீங்க மிஸ்டர் வண்டுமுருகன்? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி.